நம்முடைய நிகழ்ச்சியில அடுத்ததாக அறிமுக உரை ஆற்ற இருப்பவர் சிந்துஜா கணேஷ் அவர்கள். எழுத்து எனக்கு ஒரு வெளிப்பாடு மட்டுமல்ல, என் உள்ளத்தை அமைதியாக வழிநடத்தும் ஒரு நடைபாதையாக அமைக்கிறது என்ற சொற்களுக்கிணங்க எழுத்தை நேசிப்பவர் இவர். இல்லினாய் மாநிலத்தில் வாழும் தொழில்நுட்பத் துறையின் மேலாளர், இரு மகன்களின் அன்பான தாய். தொழில்முறை உலகின் துல்லியத்துக்கும் படைப்புலகின் நயத்துக்கும் இடையே இவருடைய பயணம் சமநிலையுடன் நகர்கிறது. உள்ளூர் கலை நிகழ்ச்சிகளுக்காக சிறுகதை, உரை, கவிதை போன்ற படைப்புகளை எழுதுவதோடு இந்திய பாரம்பரிய நடனங்களுக்கான நடன நாடக திரைக்கதைகளையும் எழுதி மேடையேற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. கணினி திரைகளின் உலகத்துக்கு அப்பால் கவிதைகளின் வழியே வாழ்வின் அழகை தேடும் இவருடைய அழகிய முயற்சி தொடர்கிறது. ஒரு படைப்பாளியாக இவரை செதுக்கிக் கொள்ளும் இந்த பயணம் இவருக்கு ஆழ்ந்த நிறைவை அளிப்பதாக இவர் தன்னுடைய இதில் குறிப்பிட்டிருக்கிறார். இலை சொட்டும் மழைத்துளி என்ற தன்முனை கவிதை தொகுப்பில் இவருடைய கவிதை இடம்பெற்றிருப்பது கூடுதலான மகிழ்ச்சியான செய்தியாகும். கவிஞர் சிந்துஜா கணேஷ் அவர்களை சோர்விலால் பெண் என்ற திருக்குறள் தன்முனை கவிதைகள் நூலை அறிமுகப்படுத்துமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க சிந்துஜா, வாங்கம்மா. வணக்கம் தோழி. என் தாய்க்கும் தாய் தந்த தமிழுக்கும் முதற்கண் இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸா இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் லவுடா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப பரவாயில்லையா இருக்கா? இப்ப சரியா இருக்கா? உங்க எல்லாருக்கும் கேக்குதுங்களா? கம்மியா கேக்குதுமா? கம்மியா கேக்குது, கொஞ்சம் கம்மியா கேக்குது. நீங்க ஹெட்போன் போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டு பேசினா நல்லா கேட்கும், இல்ல மைக் கிட்ட வச்சுட்டு பேசினா நல்லா கேட்கும். இப்ப பரவாயில்லையா? இப்ப நல்லா கேக்குது. இப்ப பேசு. ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நல்லா கேக்குது. நன்றி தோழி. என் தாய்க்கும் தாய் தந்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இந்த நிமிர் இலக்கிய வட்டத்தின் நட்புகள் அனைவருக்கும் இந்த ஒரு நூலை அறிமுகம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்கும் நிமிர் இலக்கிய வட்டத்திற்கும் இந்த நூல் அறிமுக விழாவை அமைத்தவர்களுக்கும் முதலில் நன்றி. தோழி அன்புடன் ஆனந்தியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் எடுத்திருக்கும் நூல் சோர்விலாள் பெண் அப்படிங்கிற ஒரு நூல். தோழியுடைய பல புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். பல புத்தகங்கள் எனக்கு இப்போ அவங்க அமைச்சு வச்சாங்க. அவங்க எப்போவுமே ஒரு பேட்சை அனுப்புவாங்க. அதில் பார்க்கும்போது எனக்கு இந்த புத்தகம் மட்டும் பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சுது. முதல்ல அதோட தலைப்பு சோர்விலாள் பெண். அதை பார்த்த உடனே சரி, ஏதோ ஒன்று நமக்கு நம்மளால் இதோட கனெக்ட் பண்ணிக்க முடியும், நம்மளுக்கு இது ஏதோ ஒன்று கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி இதை எடுத்தேன். அப்போ தான் தோழி என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி அறிமுக உரை இருக்குடா, நீ பண்ணுறியான்னு. கண்டிப்பாக இந்த புத்தகத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த புத்தகத்திற்கு. அதனால் அதுக்குள்ளே பார்க்காமலே சரி இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு இன்ட்யூஷன்னு வரும் இல்லையா, நமக்கு ஒன்று சொல்லும். அது வழியாக நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் தான் சோர்விலாள் பெண். புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் தோழி அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியும் இந்த புத்தகத்தோட வடிவமைப்பை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் இதை பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் ஒரு அழகான ஒரு பெண், அவள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், அதுதான் எனக்கு முதல்ல எனக்கு தோணின வார்த்தைகள், பாரதியாரின் வரிகள். அப்படி இருக்கிற ஒரு புதுமை பெண். அவளோட இன்னொரு பக்கம் அவ அதை முடிக்காம அது இயற்கையோட இயைந்த ஒரு மரக்கிளைகளாக ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை ஆப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பார்க்கும்போதே நமக்கு பல விஷயங்கள் மனசுக்குள்ளே தோணும். அப்படி எனக்கு தோணின ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, ஒன்று, இது தோழி ஆனந்திய மாதிரியே இருக்கிற ஒரு பெண் மாதிரி எனக்கு தோணுது. பல பேர் கூட இந்த மாதிரி இருப்போம். இயற்கையோடு இயைந்து வாழறதும் இயற்கையோட நாம் ஒன்று இணைவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நமக்கு பாதியாக இயற்கை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு காட்சி மனதில் வந்தது. இன்னொன்று, நமக்குள்ளேயே நாம் பல தடைகளை, பவுண்ட்ரிஸை செட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் அதை தகர்த்துட்டு நம்மளுடைய பாத்திரத்தை பெருசாக வைப்போம்.
நம்மளோட உலகம் வந்து பறந்தது, பல விஷயங்கள் இருக்கு, பல கிளைகள் பரப்புறதுக்கு இருக்கு, பல நமக்கான பர்பஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கு அப்படின்னு இந்த புத்தகம் எனக்கு வந்து சொல்ற மாதிரி இருந்தது. அதுக்காக இதை வடிவமைத்த திரு கன்னிக்கோவல் ராஜா அவர்கள் இங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா இருக்கு. அதோட இல்லாம இந்த தன்முனை கவிதைக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு, ஒரு புத்தக கவர் போஸ்டர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, தன்முனை கவிதைங்கிறதும் அந்த மாதிரி தான். நமக்குள்ள இருக்கிற ஒரு காட்சியை அப்படியே எப்படி எடுத்து ஒரு 4 வரி கவிதைக்குள்ள அதை கொடுக்க முடியும், எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கான கவிஞர் காவிரி மைந்தன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கான அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அப்போது எப்படி இதை வந்து படிக்கிறவங்களுக்கு இன்னும் அழகாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் தன்முனை கவிதைகள். பார்க்கும் காட்சியை காட்சிப்படுத்துவது. அந்த 4 வரியில முதல் 2 வரி காட்சியாகவும் அடுத்த 2 வரி அதனுடைய நீட்சி, அதனுடைய தொடர்ச்சியாகவும் இருப்பது தான் தன்முனை கவிதைகள். இதை எனக்கு அறிமுகப்படுத்தியதும் தோழி ஆனந்தியும் கன்னிக்கோவில் ராஜா அவர்களும் தான் ஒரு பட்டறையில். அப்போ எனக்கு இந்த தன்முனை கவிதைங்கிறது ஒரு ஈர்ப்பை கொடுத்ததுனாலையும் நான் இந்த புத்தகத்தை வந்து அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். தன்முனை கவிதைகள் அப்படிங்கிறது இப்போ புதுசாக வந்த எந்த ஒரு புதிய விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடியே பல சங்க இலக்கியங்கள்லேருந்தே அகத்தின் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், ஒரு கவிஞர் என்ன நினைக்கிறாரு அந்த காட்சியை பார்த்து அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம்தான் தன்முனை கவிதையாக இருந்திருக்கு. சங்க இலக்கியங்களில் அகநானூறு தன்முனை கவிதைகள் உடைய ஒரு சாரமாக தான் நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற அறிஞர்கள் வந்து அதை ஒத்துக்காமல் இருக்கவும் இருக்கலாம். நமக்குள்ளே என்ன தோன்றுறது, அந்த கவிஞருடைய ஒரு வெளிப்பாடு, சொல் வெளிப்பாடாக நான் அதை பார்க்குறேன். அப்படி இருக்கும் பொழுது சங்க இலக்கியங்களில் குறுந்தொகை ஆகட்டும், அதே மாதிரி திருக்குறள் கூட சில விஷயங்கள் வந்து திருவள்ளுவர் அவருடைய வழியாக அவருடைய செல்ஃப் பெர்ஸ்பெக்டிவை சொல்றது வந்து தன்முனை கவிதை. அதை இந்த கிராமர்ல வராட்டாலும் அது வந்து தன்னுடைய நிலையை குறிப்பது தன்முனை கவிதையாக இருக்கு. அப்போ பக்தியில ஆண்டாள் சொல்லும் பல கவிதைகள் தன்முனை கவிதையாக இருக்கு. திருவாசகம் நான் யார் அப்படின்னு கேட்கும் பல விஷயங்கள்ல வந்து தன்முனை கவிதையாக இருக்கு. பாரதியார் பாடிய பல கவிதைகள் வந்து தன்முனை கவிதைகளின் ஒரு ஆரம்பம் நமக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அந்த ஒரு ஆரம்பமா இருக்கு. அகக்கண்ணாடியில் விழும் பிரபஞ்சத்தின் நிழல் அப்படின்னு தான் நான் தன்முனை கவிதையை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட தன்முனை கவிதையை இங்க வந்து இவங்க திருக்குறள் அறத்துப்பாலை எடுத்து அதுல இருக்கிற திருக்குறளை அவங்களுடைய வார்த்தைகளில் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதில் நான் வந்து தோழி வந்து தமிழ் ஆசிரியையாகவும் இருக்காங்க. அப்போது தமிழை சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தா அது பசங்களுக்கு போய் அவங்களுடைய மனசில் நிற்காது. அப்போ எப்படி இதை வேறு விதமாக சொல்லி கொடுக்கறதுன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி யோசிக்கும்போது இதை வந்து பாட்டு வடிவமாக சொல்லி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கவிதை வடிவமாக ஒரு மெட்டு போட்டு சொல்லி கொடுக்கலாம், பாட்டு இல்லாமல் ஒரு தத்தனா போட்டு, இல்லைன்னா ஒரு சின்ன அவங்களுக்கு புரிகிற ஒரு கவிதையாக சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இதை அவங்க எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தோழி சொல்லுவாங்க. இவங்க எழுதின கவிதையை படிச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற அந்த வரியை படிக்கும்போது அட ஆமால இதுதானே அதோட அர்த்தமாக இருக்குது அப்படின்னு நமக்கு அழகாக புரியுது. அப்படி அழகாக இதை வடிவமைத்ததற்கு நன்றி தோழி. கவிதைகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட இந்த நிகழ்வோட சிறப்பாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த ஒரு புத்தகத்தை இவங்க கண்ணதாசன் கலைக்கூடம் நிறுவனர் கவிஞர் காவிரி மைந்தன் ஐயா எனக்கு முன்னாடி பேசினவங்களுக்கு தான் இதை வந்து காணிக்கையாக்கி இருக்காங்க. அது கூடுதல் மகிழ்ச்சி. நன்றி தோழி. இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னால் இதை வந்து சொல்ல முடிஞ்சதுக்கு. அதே மாதிரி இதுக்கு வந்து கன்னிக்கோவல் ராஜா அவர்களும் வந்து இதை பற்றி நூலுரை எழுதியிருக்காங்க. அதில் அவர் அழகாக சொல்கிறாரு என்னன்னா, ஒரு செடி முளைக்கும் பருவத்தில் கிளை விடுவதில்லை, வளர்ந்து மரமாகிற பருவத்தில் கிளைகள் விட்டு அடர்ந்த மரமாக பறவைகளுக்கு, மனிதர்களுக்கு, இயற்கைக்கு பேருதவி புரிகிறது. அப்படித்தான் படைப்பாளனும் இருக்க வேண்டும்
என்பது இல்லை என்றாலும் அவன் தனது படைப்புகளின் வழியாக கிளை விடுவதை இயல்பாக்கி கொண்டிருக்கிறான். அது ரொம்ப அழகான வரியா எனக்கு தெரிஞ்சது. அது வந்து இந்த இந்த முகவுரைக்கு அழகா சேர்த்த இருந்த மாதிரியும் எனக்கு தோணித்து. ஸோ ரொம்ப நன்றி இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்கு திரு ராஜா அவர்களுக்கு. இது வந்து தோழி அன்புடன் ஆனந்திய அவர்களை பத்தி அழகா இந்த ஒரு இந்த ஒரு 4-5 வரிகள்லயே அவங்களுடைய பர்பஸ் தெரியுது. அடுத்து இதுலேருந்து சில கவிதைகளை மட்டும் எடுத்து நான் வாசிக்கிறேன். அது ஏன் எனக்கு அது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதும். நம்மளுடைய முதல் திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதற்கான அது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க அழகாக எழுதியிருக்காங்க. எழுத்துக்கு முதலாக அகரம் இருக்குது, உலகுக்கு முதலாக இறைவன் இருக்கிறான். அவ்வளோதானே. இவ்வளோ ஒரு சுலபமாக இருக்கிற எப்பவுமே ஐன்ஸ்டீன் சொல்லுவார், உனக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு 5 வயசு குழந்தைக்கு உன்னால் சுலபமாக சொல்ல முடியும்னா அதுதான் உன் புரிதலுக்கான அடையாளம்னு. அப்போது அதை தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக கடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தோழி இங்கே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து இருமை வகை தெரிந்து ஈண்டும் அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இதை நான் வந்து ஒரு 5வது கிரேட் படிக்கிற ஒரு குழந்தைக்கு இங்கே தமிழ் படிக்கிறவங்க கிட்ட சொன்னால், ஆசிரியை எனக்கு புரியுது ஆனால் புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடியில் இருக்கிற இவங்களுடைய கவிதையை படிச்சுட்டு சொன்னால் அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லியே கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கே புரியும். இம்மையின் துன்பமும் மறுமையின் இன்பமும் உணர்ந்தாரின் பெருமையே உலகில் பெரியதான். இதை விட சிம்பிளாக அந்த வாழைப்பழத்தை உரித்து வாய்க்குள்ளே ஊட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து அந்த மாதிரி தான் இது தெரிந்தது. அடுத்தது அன்புடைமை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம். அதில் வந்து பல விஷயத்தை நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதற்கான இது ஒன்று இருக்கு. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். வான்மழையிலேருந்து வானமழை பெய்யாதது வறண்டு போனால் தானமும் தவமும் தான் இங்கு இல்லையே. இதை விட சுலபமாக எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இதை படித்து எனக்கு நான் ஒரு 2-3 தடவை இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இதை விட எளிதாக இன்னும் சொல்ல முடியாதே, ஒரு 5 வயசு குழந்தைக்கு கூட இதை சொல்ல முடியுமே அப்படின்னு எனக்கு தோணித்து. ஸோ நன்றி தோழி. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் இது இல்வாழ்க்கையிலிருந்து குடும்பத்தில் அன்போடும் பகிர்ந்து உண்ணும் அறத்தோடும் வாழ்வோர்க்கு உற்ற துணை பண்பும் பயனுமாம். அவ்வளோதானே. அதோட இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினூங்கு இல்லை உயிர்க்கு. அடக்கத்தை செல்வமாக எண்ணியே காத்திடு, அதை விட பெரிய செல்வம் வேறொன்றும் இல்லையே. இந்த கீழே இருக்கிற அந்த கவிதையை படிச்சுட்டு மேலே இருக்கிற குறளை படிக்கும்போது இன்னும் நமக்கு எளிதாக புரியுது. சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அறத்தினால் வரும் இன்பம் நிலையான இன்பமாம் பிற பொருளை கவரும் இன்பம் நிலையற்ற இன்பமாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி கனிக்கோவில் ராஜா அவர்கள் 2 திருக்குறள் இங்கே சொல்லியிருந்தாரு. அந்த 2த்தையும் நான் இங்கே படிக்கணும்னு நினைக்கிறேன். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அறிவார்ந்த பல நூல்கள் 1000 கற்றாலும் ஊழுக்கு தக்கன நமக்கு எவ்வளோ ஒட்டுமோ அவ்வளோதான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஊழுக்கு தக்கன அறிவதே மிஞ்சுமாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குறள், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். எந்த பொருளில் இருந்து விலகி நாம் இருக்கிறோமோ அந்த பொருளினாலே நமக்கு எந்த துன்பமும் வருவதில்லை. இது வந்து நான் அப்பப்போ எனக்கு சொல்லிக்கிற ஒரு குறளாக இருக்கும். அதுக்கான கவிதையை ரொம்ப அழகாக சொன்ன உடனே இது எங்கேயாவது நான் எழுதி வச்சுக்கணும், நான் பார்க்கும்போதெல்லாம் இது எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன். கடைசியாக இன்னும் 2 குறளை மட்டும் சொல்லி அதுக்கப்புறம் முடிச்சுக்கிறேன். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். தேவைப்படும் இடத்திலேயே
சினம் காக்கத் தெரியாதான் தேவையற்ற இடத்திலே சினம் காத்து என்ன பயன். இந்த மாதிரி அழகா இந்த இந்த நான் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து எவ்வளோ இடத்துல மடிப்பு வச்சுருக்கேன்னு. ஏன்னா அது ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை என்னுடைய தமிழ் பள்ளிக்கு கொடையா, இது ஒரு புத்தகம் இல்லை, இந்த மாதிரி பல புத்தகங்களை வாங்கி கொடுத்தானா பசங்க வந்து சும்மா இருக்கும்போது அதை படிச்சுட்டு, அட திருக்குறள் வந்து நம்ம நினைக்கிற போல கஷ்டம் இல்லை போல இருக்கு, இது வந்து சுலபமாக தான் புரியுது, எப்போவுமே வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றி ஏன் இலக்கியம் பல நூற்றாண்டுகளாக வாழுது அப்படின்னு நான் வந்து ஒரு புத்தகத்தில் படிச்சிருந்தேன். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்திற்கேற்ப சொல்கிற விஷயம் ஒன்றா தான் இருக்குது. அது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, இப்போவா இருந்தாலும் சரி, சொல்கிற விஷயம் ஒன்று தான். அது அந்த காலத்துக்கு ஏற்றா போல எப்படி மாற்றி அழகாக கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து இலக்கியம். அது புது கவிதையாக இருக்கட்டும், தன்முனையாக இருக்கட்டும், ஹைக்கூவாக இருக்கட்டும், லிமெரைக்கூவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் படிக்கிறவங்களுக்கு மனசை எப்படி இன்ஸ்டண்ட்டாக தொடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து தோழியோட ஒரு ஒரு அழகான ஒரு வரம், கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தோழியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு இவங்களை வந்து கடந்த 1.5 வருடங்களாக தெரியும். அவங்க எழுதுவது எனக்கு, நான் ஐம் அ பிக் ஃபேன். அவங்க எழுத்துக்கு நான் வந்து ஒரு அடிமை மாதிரி. அவங்க எப்படி அவங்களால இப்படிலாம் யோசிக்க முடியுது அப்படின்னு நான் வந்து பார்த்து வியந்த பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கும் மேலே என்ன அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு பாசிட்டிவிட்டி. எல்லாத்துக்கும் உன்னால் முடியும்டா அப்படின்னு என்னையும் பல இடத்துல வந்து நீ பண்ணுடா, உன்னால் எழுத முடியும், உன்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு தான் மட்டும் வளரணும் அப்படின்னு நினைக்காம நம்ம கூட இருக்கிறவங்களையும் கூட சேர்த்து கூட்டிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மனசு வந்து பல பேருக்கு வராது. அப்படி இருக்கிற ஒரு அழகான ஒரு சோல் அதுதான் எங்களுடைய தோழி ஆனந்தி அவர்கள். நீங்கள் இந்த மாதிரி பல புத்தகங்கள் எழுதணும். இது வந்து திருக்குறளுடைய தன்முனை கவிதைகள், பட் இதோட பல சிறுவர்கள் புத்தகங்களும் இருக்குது. என்னுயிர் நீ அன்றோ, ஆனந்தி அந்தாதி எனக்கு ரொம்ப பிடிச்சது, வான்மழையே வா, இசைப்பட வாழ்வோம் வா, தோழியோட பல புத்தகங்கள் என்னுடைய ஃபேவரட்ஸில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஃபேவரட்ஸ்லேயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பல புத்தகங்கள் எழுதணும். கடைசியாக இதை அழகாக நூல் வடிவமைத்த திரு கனிக்கோவில் ராஜா அவர்களுக்கும், ஒரு பக்கம் வந்து திருவள்ளுவர் இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து பூ இருக்கு, ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடாமல் 4 குறள் அழகாக அதற்கு அடியில் இந்த மாதிரி வடிவமைப்பை வந்து நான் இப்போ இருக்கிற புத்தகங்கள் பல இதில் பார்க்க முடியறதில்ல. ராஜா அவர்களே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு படிக்கிறவங்களுக்கு இது படிப்பதை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ நன்றி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி தோழி, நன்றி அனைவரும். நன்றி ராம். சிறப்பு சிந்துஜா, சிறப்பு. மிக சிறப்பான ஒரு அறிமுக உரை தந்து அமர்ந்திருக்கீங்க. உண்மையிலேயே உங்களெல்லாம் பார்க்கணும்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம வெளிநாட்டுக்கு போன பிறகு தமிழை வந்து அந்த உச்சரிப்புகளை மறந்துடுவாங்க சில பேர். ஆனா உங்களுடைய தமிழ் வந்து கேட்க கேட்க அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ரொம்ப அழகாக வந்து வந்து நீங்க அந்த தமிழ் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க அனைவருக்குமே. சிறப்பான ஒரு அறிமுக உரைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு அழகான திறனாய்வு மாதிரியே கொடுத்திருந்தீங்க. நீங்க சொன்னது போல அகக்கண்ணாடியில் விழும் பிரபஞ்சத்தின் நிழல் அப்படின்னு ஒரு தன்முனை கவிதைகளுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தீங்க. அது மட்டுமல்ல, தன்முனை கவிதைகள்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாதவங்களுக்கும், காட்சி என்பது 2 வரிகளையும் அதனுடைய நீட்சி வந்து 2 வரிகளாகவும் வருவதுதான் தன்முனை கவிதைகள் அப்படின்னு சிறப்பா சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே வந்து சிறப்பான ஒரு அறிமுக உரை தான். நீங்க வந்து சொன்ன மாதிரி நெல்லை அவங்க ஆனந்தி அவர்களைப் போலவே நம்முடைய நிமிர் இலக்கிய வட்ட நிறுவனர் பாபு சசிதரனும் அப்படியானவர் தான். அவரும் வந்து தன்னோட இருக்கிறவங்களையும் வந்து ஏணி மேலே ஏற்றி அவரும் கூப்பிட்டு போவார். தானும் வளர்ந்து மற்றவர்களையும் வளர வைப்பவர். அவர்களுடைய திறமைகளை எல்லாம் கண்டறிந்து அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து பகிர்ந்து கொண்டிருப்பவர். அவருக்கும் வந்து நெல்லை ஆனந்தி அவர்களும் 2 பேரும் ஒரே குணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
திருக்குறள் என்பது உண்மையிலே வந்து எவ்வளவு எளிதாக சொல்ல முடியுமோ, அவ்வளவு எளிதாக சொல்வது வந்து அம்மா அவர்களுக்கு கைவந்த கலையா இருக்கு. நானும் வந்து அவர்கள் அனுப்பிய ஒரு 4 குறளை எல்லாம் படித்தேன். அ இவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமா? நீங்க சொன்ன மாரி பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் திருக்குறள் படிக்கணும்னா கஷ்டமா இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த நூலை கொடுத்தோம்னா, உடனே அத படிச்சு அந்த அர்த்தம் புரிஞ்சுதுன்னா, உடனே அது மனப்பாடம் ஆயிடும். மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, பொருள் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அத மனப்பாடம் பண்றது ஈஸியா இருக்கும். அப்படியாக இந்த புத்தகம் வந்து மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நானும் ஒரு 4, 5 இத படிச்சு பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர்களுடைய இது. ஒரு 2 அம்மாவோடது ஒரு 2 சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நன்மை தரும் என்றெண்ணி நாம் செய்யும் கெட்டவைகள் தீமைகளை தருவதால் தீயினும் கொடியதாகும். இவ்வளவு எளிமையா வந்து ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா ஒரு திருக்குறளுக்கு அப்படின்னு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இலன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்றும் பெயர்த்து. இத படிச்சோம்னா கண்டிப்பா இதுல என்ன பொருள் புரியாது. ஆனா அவங்க எழுதியிருக்கிறத பாருங்க. ஏழ்மையை போக்கிடவே தீமைகளை செய்யாதே. அத்தீமை உன்னை மேலும் ஏழ்மையில் தள்ளிவிடும். இவ்ளோ ஒரு எளிமையான ஒரு புரியிற மாதிரி எல்லோருக்குமே புரியிற மாதிரி சிறுவர்கள் மட்டுமல்ல, நமக்குமே எல்லாருக்குமே புரியிற மாரி அழகாக எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் சிந்துஜா அவர்களுக்கும் அழகான அறிமுகை தந்த அவர்களுக்கும் நிமிர் இலக்கிய வட்டத்தின் சார்பாகவும், அனைவரின் சார்பாகவும் பாராட்டுக்களையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சிந்துஜா. நன்றி.